ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஐஃபோன் 16 லான்ச் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதோட ஷார்ட் சம்மரி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஆப்பிள் க்ளோடம் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு, ஐஃபோன் சீரிஸ் 16ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் என்னென்ன ரேஞ்சில் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். ஆப்பிள் க்ளோடம் ஈவெண்ட் நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஐஃபோன் 60 வேரியன்ட் ஃபோன் வந்து எதிர்பார்க்கல, என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்பிள் க்ளோடம் ஈவெண்ட் நிறுவனத்தில் க்ளோடம் நிகழ்ச்சி ஐஃபோன் 16 சீரிஸ் மற்றும் வாட்ச் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோடம் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா iOS 18ல பொது வெளியீடு மற்றும் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆப்பிள் நுண்ணறிவு ஆதிக்கம் பல்வேறு அப்டேட்டுகள் வெளியாகக்கூடும்னு எதிர்பார்த்தோம். நிறுவனத்தின் நிகழ்ச்சி அழைப்பதில் ஆப்பிள் லோகோவை சுற்றிலும் வெவ்வேறு கலர்ஸ்ல ஒன்றோடு ஒன்று கலந்து சூழ்ந்திருப்பதை போல சித்தரிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா இது என்னன்னா க்ளோ டைம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகளவே டெவலப்பர் மாநாட்டில் முக்கிய உரைக்கு அனுப்பப்பட்ட இந்த வடிவமைப்பு தற்போது மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நிறுவனத்தின் ஏஐ அம்சங்களின் தொகுப்பாக, அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது அப்படின்றவங்க புரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் க்ளோடம் நிகழ்ச்சி நேரடியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆல்மோஸ்ட் 9:30 or 9:40 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து அந்த ஈவெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்னால் பார்க்க முடியல, பட் ஆனால் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கல, தூங்கிட்டேன். ஐஃபோன் 16 நிகழ்ச்சியில் நேரடியில் இருந்து எப்படி பார்க்கலான்ற அந்த லிங்க் வந்து நம்ம 10:30க்கு வந்து இந்தியா டைம் படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்லேயும் இருக்கு, ஆப்பிள் டிவிலையும் இருக்கு, மறக்காம அதை பாருங்க. சரி, ஐஃபோன் 16 சீரீஸ்ல என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்றத ரொம்ப நேரம் இருக்கு வேணாம். ஐஃபோன் 16, ஐஃபோன் 16 பிளஸ், ஐஃபோன் 16 ப்ரோ மற்றும் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ், இப்போ 4 சீரீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல. ஓகே, ஐஃபோன் 16 சீரிஸ் ஃபோன்களை ஆப்பிள் அறிமுகப்படுத்தியது பார்த்ததும் ஐஃபோன் 16 சீரிஸ் மட்டும் இல்லாமல் ஆப்பிள் அறிஞர் ஸ்மார்ட் வாட்ச் சீரிஸின் சமீபத்திய மாடலையும் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கும். அதாவது தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10ஐ ஐஃபோன் 16 சீரிஸுடன் அறிமுகப்படுத்தும் என்று எதிர்பார்த்தோம். என்னடா திரும்ப திரும்ப அதே தான் சொல்றீங்க, அதை தான் போட்டிருக்காங்க. சரி, ஐஃபோன் 16ஓட விலை வந்து பார்த்தீங்கன்னா $799, அதாவது இந்திய ரேட்டுப்படி பார்த்தீங்கன்னா $66,300. அதே 16 பிளஸ் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா $899, $74,600, $74,600. அதே ப்ரோ மாடல்ஸ், ஐஃபோன் 16 ப்ரோ பிளஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா $1,099, அதாவது $91,200 சொல்றாங்க. ஸோ ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா $1,199, அதாவது கிட்டத்தட்ட $1,00,000, $99,500 இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்பட்டாங்க. இதுதான் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ டாலர்ஸ்லையும் போட்டிருக்கேன், இந்தியாவோட ரேட்லையும் போடுறேன். உங்களுக்கு முடிஞ்ச இந்த கமெண்ட்ல இந்த விலையை போடுறேன். ஐஃபோன் 16 முந்தைய ஐஃபோன் 15 தொடர் விலை போலவே இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டது. சரி, ஐஃபோன் சொல்லிட்டீங்க, ஐஃபோன் வாட்சோட விலை என்னப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதோட அதிகாரப்பூர்வ விலை வந்து நேற்று நிலவரப்படி எனக்கு தெரியல, ஏன்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட ஆர்டிக்கல்ல இருக்கு. முந்தைய எடிஷன் ஒத்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா $399, அதாவது இந்திய விலைப்படி $33,500 வந்து பேசிக் அந்த 10 சீரிஸ் வாட்ச் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விரைவில் முன்பதிவு திறக்கப்படும், டெலிவரிகள் மாதத்தின் பிற்பகுதியில் திறக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்க ஆப்பிள் வாட்ச் கஸ்டமராக இருந்தாலும் ஐஃபோன் கஸ்டமராக இருந்தாலும் இந்த ஐஃபோன் க்ளோ ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த ஏஐ எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இதில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குன்றதை டெக் டே நியூஸில் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணலாம். மேலும் ஒரு நல்ல விஷயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.